நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 37. அரைவாயலில் நின்ற பிரமோதர் மெல்லிய குரலில் அரசே என்றார். அணியறையிலிருந்து முழுதணி கோலத்தில் வந்த கர்ணன் அவரை நோக்கி புன்னகைத்து பிந்திவிட்டதா பிரமோதரே என்றான். அவர் புன்னகைத்து தலை வணங்க செல்வோம் என்றபடி தலை நிமிர்ந்து கைகளை வீசி இடைநாழியில் நடந்தான். அவன் காலடிகள் அரண்மனையின் நெஞ்சு துடிப்பென எதிரொலி எழுப்ப படிகளில் இறங்கி கூடத்தை அவன் அடைந்த போது மூச்சிறைக்க தொடர்ந்து வந்த பிரமோதர், பேரரசரின் சிற்றவையில் தங்களை சந்திக்க விழைவதாக அரசர் சொன்னார் என்றான். கர்ணன் திரும்பி, இன்று அந்திக்கு பின் அல்லவா பெருமன்று கூடுகிறது என்றான். ஆம் அரசே, இளவரசர் மண்ணளித்து பொன் சூடும் விழவுகள் இதுவரை நடந்தன. வைதிகரும் குல மூத்தாரும் சூதரும் செய்யும் சடங்குகள் முடிந்து அரசர் தன் தனியறைக்கு மீண்டார். நீராடி தந்தையின் அவைக்குள் அவர் வரும்போது தாங்கள் அங்கே இருத்தல் நலம் என்று எண்ணினார் என்றார். கர்ணன் புன்னகைத்து அவர் தோளில் தட்டியபடி நன்று என்ற பின் படிகளில் இறங்கி முற்றத்தில் அவனுக்காக காத்து நின்ற பொற்பூச்சு தேரில் ஏறிக்கொண்டான். தலைவணங்கி வாழ்த்துரை சொன்ன பாகன் புறவையை மெல்ல தட்ட அது கிண்கிணி ஒளி எழுப்பி குளம்போசை பெருகிச் சூழ விரைந்து சாலையை அடைந்தது. அஸ்தினபுரியின் கற்பாளங்களால் ஆன தரை அந்தி வெயிலில் பொன்னிற நீரால் நனைக்கப்பட்டது போல் ஒளிவிட்டது. தேரின் நிழல் நீண்டு முன்னால் விழ அதை தொட்டுவிட துடிப்பவை போல புறவிகள் காலெடுத்து வைத்து ஓடின. அனைத்து மாளிகைகளிலும் சுண்ண சுவர் பரப்புகள் பொன்னொளி கொண்டிருந்தன. கொடி நிழல்கள் நீண்டு பிற மாளிகை சுவர்களில் துடித்தன. அஸ்தினபுரியின் அரண்மனை தொகுதி மாலை ஒளியில் முகில் திரளென எழுந்து வந்தது. அப்பால் மாலை பிறை பனங்குருத்தோலை போல ஒளியின்றி நீலவானில் நின்றது. கொடிகளின் நிழல்கள் குவை மாட வளைவுகளில் முலைகள் மேல் மாலை என வளைந்து கிடந்தன. கோட்டை முகப்பில் இருந்த காவல் மாடத்து வீரன் கர்ணனை கண்டதும் சங்கை முழக்க கீழே அவனுக்காக காத்திருந்த 7 குதிரை வீரர்கள் முன்னால் வந்து தலை வணங்கி முகமன் சொன்னார்கள். கர்ணன் தேரை நிறுத்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற பின் புஷ்ப கோஷ்டத்தின் முகப்பை நோக்கி சென்றான். அங்கு அவனுக்காக காத்திருந்த கனகர் ஓடி வந்து தங்களுக்காக பேரரசர் காத்திருக்கிறார் என்றார். கர்ணன், சிந்து நாட்டு அரசர் வந்து விட்டாரா என்றான். இல்லை, இளவரசருக்கான சடங்குகள் இப்போதுதான் முடிந்தன. அவரை நீராட்டி மாற்றாடை அணிவித்து கொண்டு வருவதாக சொன்னார்கள். இளவரசியும் சிந்து நாட்டு அரசரும் மைந்தருடன் பேரரசரின் அவைக்கு சிறிது நேரம் கழித்தே வருவார்கள். அரசர் தன் அறையிலிருந்து கிளம்பிவிட்டார். கர்ணன் புருவம் சுருங்க, இதுவரை சிந்து நாட்டு இளவரசரை பேரரசர் பார்க்கவில்லையா என்றான். கனகரின் விழிகள் சற்று மாறுபட்டன. பார்க்கவில்லையா என்று இன்னும் உரத்த குரலில் கேட்டான். ஆம் என்றார் கனகர். கர்ணன் அவர் முகத்தை நோக்கி இடையில் கை வைத்து சில கணங்கள் நின்ற பின் மெல்ல ஏன் என்றான். கனகர் தயங்க சொல்லும் என்றான். அவர் மெல்ல, பேரரசர் வெளியிழந்தவர். எனவே முறைமை சடங்குகள் அனைத்தும் முடித்து குல தெய்வங்களை மைந்தருக்கு காவல் அமைத்த பின் அவர் கையில் மைந்தரை கொடுத்தால் போதும் என்று நிமித்திகரும் வைதீகரும் கருதுகின்றனர் என்றார். கர்ணன் இதழ்களை வளைத்து, பேரரசரே ஆனாலும் விழி இழந்தவர் அல்லவா என்றான். கனகர் விழிகளை தாழ்த்தி நெறிகள் என்றார். எவருடைய நெறிகள் என்று கர்ணன் உரத்த குரலில் கேட்டான். விழியுடையோரின் நெறிகள் அல்லவா? கனகர் விழி தூக்கி, ஆம், விழி கொண்டவரின் நெறிகள்தான். இவ்வுலகை விழி கொண்டவர்களின் பொருட்டே தெய்வங்கள் படைத்துள்ளன என்றார். ஏதோ சொல் எடுக்க இதழ் அசைத்த பின் கைகள் தளர்ந்து விழ கர்ணன் தலையை இல்லை என்பது போல் அசைத்த பின் திரும்பி நடந்தான். கனகர் அவனை தொடராது அங்கேயே நின்றுவிட்டார். புஷ்ப கோஷ்டத்தின் படிகளில் ஏறும்போது ஒவ்வொரு படிக்கும் தன் உடல் எடை மிகுந்தபடியே வருவது போல் அவன் உணர்ந்தான். இடைநாழியில் ஏறி அங்கு நின்ற காவலனின் வணக்கத்தை பெற்று அவன் தோளில் கை வைத்தபடி அரசர் எழுந்தருளிவிட்டாரா என்றான். வந்து கொண்டிருக்கிறார் அரசே என்றான் காவலன். மீண்டும் நடக்க தொடங்கிய போது தான் எதையோ கண்டு நெஞ்சதிர்ந்ததை உணர்ந்தான். எதை என்று திரும்பி நோக்குகையில்
மேலே நின்றிருந்த வீரன் தலை வணங்கியதைக் கண்டு எவரும் இல்லை என்று உணர்ந்து திரும்பி இடைநாழியில் நடந்தபோது எதிரே தூணோடு உடல் ஒட்டி நின்றிருந்த கரிய பேரொரு கொண்ட முதியவரை பார்த்தான். இடையில் செம்மர உரி அணிந்து கழுத்தில் வெண்கல் மாலையும் காதுகளில் உருத்திர விழிக்காய் குண்டலமும் அணிந்த முனிவர். கர்ணன் அவரை நோக்கியபடியே மேலும் 2 அடி எடுத்து வைத்த பிறகுதான் அவரது விழிகள் ஒளியற்றவை என்பதை அறிந்தான். அவர் அருகே சென்று தலை வணங்கி, "வணங்குகிறேன் உத்தமரே." "தாங்கள்?" என்றான். "இங்குதான் இருக்கிறேன்" என்றார். கர்ணன் "தாங்கள்?" என்று மீண்டும் கேட்டான். "என் மைந்தர் இங்குள்ளனர்" என்றார் அவர். அவன் வணங்கி, "வருக உத்தமரே, தங்களுக்கு பீடம் அளிக்க நல்லோள் கொண்டுள்ளேன். அமர்ந்த பின் சொல்லாடலாம்" என்றான். அவர், "நான் 1000 மைந்தரால் நாள்தோறும் உணவும் நீரும் ஊட்டப்படும் தந்தை" என்றார். கர்ணன் புருவம் சுருங்க, "என்ன சொல்கிறீர்கள்?" என்றான். "ஆனால் நான் எதையும் பார்க்கவில்லை. நான் பார்க்காதவை எவையும் என்னுடையவை அல்ல. பார்வையற்றவனுக்கு ஏதுமில்லை என்பது தெய்வங்களின் ஆணை." அவர் சற்று சித்த மாறுபாடு அடைந்தவர் என்று தோன்றியது. மர உரியும் சடைமுடியும் கொண்ட முதிய முனிவர் அரண்மனை கூடத்தில் எவராலும் வழிநடத்தப்படாது எப்படி விடப்பட்டார் என்று அவன் உள்ளம் வியந்தது. மறு எல்லையில் நின்ற அவை காவலனை பார்த்தான். அவன் கர்ணனை நோக்கி தலை வணங்கினான். கர்ணன் சினத்துடன் அவனை நோக்கி விழியசைத்து அருகே வரும்படி ஆணையிட்டான். பதறியபடி அவன் அருகே வந்து தலை வணங்கி, "அரசே" என்றான். கர்ணன் திரும்பி நோக்கிய போது அங்கு அந்த முதிய முனிவர் இல்லை என்பதை உணர்ந்தான். விழி மயக்கா என்று ஒரு கணம் தோன்றியது. பெருந்தூணின் பின்பக்கம் அவர் சென்றிருக்க கூடும் என்று தோன்ற குரல் தாழ்த்தி, "இங்கு யார் வந்தது?" என்றான். "எங்கா? எவருமில்லை அரசே. தாங்கள் படியேறி வந்தீர்கள். தாங்கள் அணுகுவதற்காக நான் காத்திருந்தேன்" என்றான். "இந்த தூணின் அருகே?" என்றான் கர்ணன். காவலன், "தாங்கள் இந்த தூணின் அருகே நின்று ஆடை சீர் செய்வதை பார்த்தேன்" என்றான். ஒரு கணம் அவன் உடல் மெய்ப்பு கொண்டு வியர்த்தது. நெஞ்சின் அறைதல் ஓசையை கேட்ட பின், "ஆம், நன்று" என்று கூறி அவன் விழிகளை நோக்காது நடந்தபோது பின்பக்கம் அவர் நின்றிருக்கிறார் என்ற எண்ணம் எழுந்தது. திரும்பி பார்க்கும்படி அவன் உளக்குரல் அவனை அறிவுறுத்தியது. கூறிய வேல் ஒன்று நெஞ்சை குத்த அதை உந்தியபடி முன் செல்வது போல அவன் சென்றான். பின்பு அறியா கணம் ஒன்றில் திரும்பி நோக்கினான். ஓடைக்கரை மரங்களென நிறைவகுத்த பெருந்தூண்களில் பித்தளை பூண்களும் சித்திரப்பட்டு பாவட்டாக்களும் மலர்த்தார்களும் வண்ணத் தோரணங்களும் அணிவிக்கப்பட்டிருந்தன. அவை காலமில்லா அமைதியில் காலூன்றி நின்றிருந்தன. அத்தூண்கள் தாங்கிய வளைந்த உத்தரங்களின் மேல் கவிழ்ந்த உட்குடைவு கூரைக்கு கீழே பெருங்கூடம் ஓய்ந்து கிடந்தது. தேய்த்த கரிய தரைப்பரப்பில் நீருக்குள் என மிதந்திறங்கியிருந்தன தூண்களின் நிழல்கள். நீள் மூச்சுடன் உடலை எளிதாக்கி கர்ணன் படிகளில் ஏறி 2வது இடைநாழிக்கு சென்றபோது மிக வலுவாக அந்த இருப்புணர்வை தன் பின்னால் அடைந்தான். முதுகில் விழித்திருக்கும் அறியா புலனொன்று அறிந்தது அவரை. அங்கிருக்கிறார். திரும்பி பார்த்தால் அவர் இருக்க மாட்டார். இல்லை, நின்றிருக்கவும் கூடும். அவர் என்ன சொன்னார் என்று எண்ணிக்கொண்ட போது அச்சொற்கள் எவையும் நினைவுக்கு வரவில்லை. பார்வையின்மை பற்றி ஏதோ சொன்னார். பார்க்கப்படாதவை அழிக்கப்படாதவையே. இவையல்ல. என்ன சொற்கள்? கலைந்து குவிந்து களஞ்சியம் ஒன்றை 2 கைகளாலும் அள்ளி அள்ளி வீசி தேடுவது போல சொற்களை தேடிச் சலித்து இல்லை என்பது போல் தலையசைத்தான். அவன் முன் நின்றிருந்த காவலன் தலை வணங்கி, "அரசே" என்றான். "பேரரசர்" என்றான் கர்ணன். "அரசர் வந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் பேரரசரை இப்போது சந்திக்கலாம்" என்றான். "ஆம்" என்றான் கர்ணன் நீள் மூச்சுடன். இவ்வழியே என அவன் கர்ணனை அழைத்துச் சென்றான். நெடுந்தொலைவில் என யாழிசை கேட்டுக்கொண்டிருந்தது. கேட்டதை உணர்ந்த மறுகணமே வண்டு கூட்டமென வந்து செவி சூழ்ந்தது. "பேரரசர் இசை கேட்கிறாரா?" என்றான் கர்ணன். "ஆம், இங்கு இசை ஒலிக்காத தருணமே இல்லை" என்றான் காவலன். அவன் திருதராஷ்டிரரின் அவை வாயிலில் நின்று கதவை மெல்ல தட்ட அது திறந்து இளங்காவலன் ஒருவன் எட்டி பார்த்து கர்ணனை அறிந்ததும் தலை வணங்கி, "வருக அங்கநாட்டரசே" என்று இதழ் மட்டும் அசைத்து சொன்னான்.
கர்ணன் தன் பாத குரடுகளை கழற்றிவிட்டு ஓசையின்றி காலெடுத்து வைத்து உள்ளே சென்றான். உள்ளே பீடத்தில் மெலிந்த நீள் காலை தூக்கி வைத்தபடி உடல் மெலிந்து விழி தளர்ந்த விப்ரர் அமர்ந்திருந்தார். கர்ணன் தலை வணங்கி கையால் அரசரை பார்க்க விழைகிறேன் என்றான். விப்ரர் சற்று பொறுக்கும்படி கை காட்டிவிட்டு கைகளை பீடத்தில் ஊன்றி மெதுவாக எழுந்து மேலாடையை சீர் செய்த பின் முதுமை தளரச் செய்த காலடிகளுடன் மெல்ல நடந்து இசைக்கூடத்திற்குள் சென்றார். யாழின் ஒலி வழக்கத்தை விட மும்மடங்கு ஓசையுடன் இருப்பதை கர்ணன் கேட்டான். அத்தனை தொலைவுக்கு அத்தனை உரத்து கேட்க வேண்டுமென்றால் அது மிக பெரிய யாழாக இருக்க வேண்டும். அதை எப்படி மீட்ட முடியும்? நின்று கொண்டு கைகளால் மீட்டும் பேரியாழ் ஒன்றை அவன் எண்ணத்தில் வரைந்தெடுத்தான். அந்த எண்ணத்தின் ஊடாக சிறிய அமைதியின்மை போல் பிரிதொன்று ஓடியது. சற்று முன் நிகழ்ந்தது ஒரு உளப்பிறழ்வின் காட்சியென. உளப்பிறழ்வு என்னும் சொல் அவனை அதிரச் செய்தது. 7 குதிரை தேரில் எப்போதும் ஒரு குதிரை கட்டற்றிருக்கும். அதன் கடிவாளம் நம் கையில் இருக்காது என்று அவன் தந்தை சொல்வதுண்டு. அவன் எவரை கண்டான்? விப்ரர் இசைக்கூட வாயிலில் நின்று கர்ணனை பார்த்து உள்ளே செல்லும்படி கையசைத்தார். கர்ணன் அருகே சென்று மெல்ல தலை வணங்கிவிட்டு உள்ளே சென்றான். தடித்த மரவுரி மெத்தை தரை கொண்ட நீள்வட்ட இசைக்கூடத்தில் நடுவே இருந்த அணிச்சுனையில் மேலிருந்து அந்தியின் செவ்வொளி விழுந்து அதை பொன்னுருகி நிறைந்த கலமென மாற்றியிருந்தது. அவ்வொளிக்கு விழி பழகிய பின்னர்தான் இசைக்கூடம் முழுக்க நிறந்து அசைவிழுந்து அமர்ந்திருந்த இளைய கௌரவரை கண்டான். 1000 குளிர்ந்த கற்சிற்பங்கள் போல் விழிகள் மட்டுமே என அவர்கள் யாழ் சூதர்களை நோக்கி இருந்தனர். விப்ரரையோ கர்ணன் நுழைந்ததையோ அவர்கள் அறியவில்லை. அப்பால் இசை மேடையில் 12 பேரியாழ்கள் சூதர்களால் இசைக்கப்பட்டன. 12 விரல்கள் மீட்டிய இசை ஒற்றை இசையோடே என பிசிறின்றி முயங்கி இசைக்கூடத்தை முற்றிலும் நிறைத்திருந்தது. மெத்தை மேல் அவன் நடந்தபோது அது பதிந்து குழிந்து மீண்டது. ஓசையின்மை அவன் நீரில் மூழ்கிச் செல்வது போல எண்ணச் செய்தது. அங்குள்ள பீடங்கள் எல்லாமே பெரியவை, மெத்தை மூடப்பட்டவை. நுரைமேல் அமரும் ஈ என அவன் அமர்ந்தான். கைகளை தொடைகள் மேல் வைத்து கொண்டான். தொலைவில் இருந்து பார்க்கையில் திருதராஷ்டிரரின் உடல் மழை கழுவிய கரும் பாறை என குளிர்ந்து அசைவற்றிருப்பதாக தோன்றியது. 2 கைகளும் பீடத்தின் பிடிமேல் பதிந்திருந்தன. கால்கள் சற்றே நீட்டப்பட்டு மண்ணில் வேரோடியவை போல் தோன்றின. துணிப்புரி கருகிய சாம்பல் சுருள் போல் விரிந்த தோள்களில் படர்ந்திருந்த நரை குழல் கற்றைகள் கூட அசைவற்றிருந்தன. தவளையின் தாடையென 2 ஊன் விழிகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தன. இசை தன் உடலில் மெல்லிய தாளம் ஒன்றை படிய வைத்திருப்பதை கர்ணன் உணர்ந்தான். 2 கைகளிலும் சுட்டு விரல்கள் துடித்து அசைந்து அத்தாளத்தின் படிகளில் ஒற்றை கால் வைத்து ஏறி மேலே சென்று கொண்டிருந்தன. நீர்த்துளி சொட்டும் இலை போல அவன் அந்த தாளத்தால் ஆட்கொள்ளப்பட்டான். அப்போது தொலைவில் திருதராஷ்டிரரின் உடலும் பட்டுச்சல்லா துணியில் வரையப்பட்ட ஓவியம் காற்றில் என இசையில் அலை உருவதாக தோன்றியது. விழிமயக்கா என்று நோக்கி இல்லை என்று கண்டான். அவர் உடலில் ஒவ்வொரு திசையும் நெகிழ்ந்து யாழிசை அதிர்வுக்கு என ஏய்ந்து அசைந்து உள் நடனம் ஒன்றில் இருந்தது. ஒரு மனிதன் தன் உடலுக்குள் நடமிட முடியும். தோல் பூர்த்திய தசை கோவைக்குள் அமர்ந்து கொண்டே நெடுந்தொலைவு செல்ல முடியும். எங்கிருக்கிறார் இம்மனிதர்? என்றேனும் இங்கிருந்திருக்கிறாரா? இங்குளோரை எவ்வண்ணம் அறிந்திருக்கிறார்? இங்கொலித்து கொண்டிருக்கும் நில்லா இசையின் பிறழொலிகளாகவே உறவும் சுற்றமும் நாடும் மானுட பெருவொலையும் அவருக்கு பொருள்படுகின்றனவா என்ன? அன்றைய அப்பேரிசையின் ஒலி அதிர்வுகள் மட்டும் தானா அவை? ஒருபோதும் அவரை அணுகியதில்லை, அவர் தொடுகையை உணர்ந்ததில்லை என்று அவன் அறிந்தான். எங்கிருந்தோ மிதந்தெழுந்து மேலே வந்து அவனை அவர் அள்ளித்த நகன்ற மார்போடு அள்ளி அணைக்கையில் அணியறையிலிருந்து தோள்பட்டமும் கங்கணமும் கச்சையும் 7 கொண்டையும் தலையொளி வட்டமும் அணிந்து அறிபடு தோற்றம் ஒன்றென வரும் கூத்தன். அணியறையோ அடியற்ற ஆழமுடைய ஒரு சொல். இக்கரிய அரக்கன் பின்பு ஒலியின்றி அதில் கால் வைத்து இறங்கி தன் பாதாளத்திற்கு மீள்கிறார். அங்கு இருள் சூழ்ந்து இறுகி இருக்கிறது. செவி இருள், விழியிருள், மூக்கிருள், நாக்கிருள், தொடு இருள், மொழியிருள், அறிவிருள், முழுமையென தன்னை காட்டும் இன்மை. நீள் மூச்சுடன் அவன் கால்களை நீட்டி எளிதாக்கி கொண்டான்.
அவ்விசை கூடத்தில் அவன் மட்டுமே அம்மெல்லிய அசைவை விடுக்கும் நிலையில் அகன்றிருந்தான் என்று தோன்றியது. நீர்ப்பரப்பில் தூசு விழுந்தது போல அங்கிருந்த அனைத்துடல்களும் மெல்ல நலுங்கின. அத்தனை இளமைந்தரும் திருதராஷ்டிரர் போலவே இருந்தார்கள். 100 100 1000 என பெருகி அறை நிறைத்திருந்தது ஓர் இருப்பு. 1000 உடல் கொண்டிருந்தது ஓர் உயிர். கர்ணன் அம்மைந்தரின் ஒவ்வொரு விழியையாக நோக்கினான். இங்கு இவ்வண்ணம் இச்சரடில் தொடுக்கப்படுபவை என்பதனால் தானா? பிறிதெவற்றாலும் இணைக்கப்படாமலேயே இவை இந்நகரம் எங்கும் சிதறி பறந்து கொந்தளித்தன. ஒரு துளி நதி என்றாகியது போல் பெருகி இந்நகரை நிறைத்திருக்கும் விழியின்மை. ஏன் இது நிகழ்கிறது இங்கு? வெண்ணறியும் மண்ணறியா பொருள் என ஒன்று இதன் பின்னிருக்கும் போலும். ஒற்றை விழி, ஒற்றை கனவு, ஒற்றை பெருக்கென்றெழுந்த ஊழ்கம். தவழ்ந்து தலை தூக்கி நோக்கிய மைந்தர்கள் அவர்களில் இருந்தனர். கரிய சிறு தோள்களை சற்றே முன்னொடுக்கி செவி நோக்கு கூர்ந்து விழியின்மையாகி இருந்தனர் குழந்தைகள். பிரிதொன்றில்லாது அங்கிருந்தனர். லக்ஷ்மணன் அவர்களில் ஒருவன் என கண்டான். எப்போதேனும் இப்பெருந்திரளிலிருந்து அவனால் விடுபட முடியுமா? பிரிதொருவனாக ஆகலாம். அப்புண்ணை அவன் எப்படி ஆற்றிக்கொள்வான்? கை 1000 கொண்ட கார்த்த வீரியன், விழி 2000 கொண்ட விராடன். இவ்வடிவில் அவன் எழுந்தால் வென்று நடக்க இப்புவி போதுமா என்ன? யாழிசை அருவியென பெருகி மண் நிறைந்து பரவி மெலிந்து ஓய்ந்து துளித்துச் சொட்டி நிலைத்து அமைதி கொண்டது. அவ்வமைதியின் உலகிலிருந்து அப்போதும் உதிராமல் இருந்தனர் இளையோர். உளவிரல்கள் இசையில் துழாவ உடலின்றி இருந்தனர் சூதர். அவர்களின் உடல் விழிகளும் ஓய்ந்த கைகளும் கைவிழுந்து அமைந்த யாழ் நரம்புகளும் அதுவரை ஒலித்த இசையாகவே எஞ்சியிருந்தன. நீள் மூச்சுடன் திருதராஷ்டிரர் மீண்டு வந்தார். கர்ணனை நோக்கி அவரது குருதி விழிகள் திரும்பி அசைந்தன. மூத்தவனே என்றார். கர்ணன் எழுந்து அவர் அருகே சென்று குனிந்து அவர் கால்களில் தலை வைத்தான். ஆஹ் என்னும் மூச்சொலியுடன் அவர் தன் பெருங்கையால் அவன் தலையை உழைத்து தோளுடன் அணைத்து குழலை மறுக்கையால் நீவியபடி உன்னை நோக்கி இருந்தேன் என்றார். கர்ணன் அவர் அருகே தரையில் அமர்ந்து தன் கைகளை அவர் தொடையில் வைத்து கொண்டான். இன்று காலை களத்தில் என்னுடன் தோள்கோக்க நீ வருவாய் என்று எண்ணினேன். புலரிக்கு முன்பே நான் கோட்டை முகப்புக்கு செல்ல வேண்டியிருந்தது அரசே. கோட்டை முகப்புக்கா என்ற பின் புரிந்து கொண்டு, ஆம், மைந்தனை நீ சென்று வரவேற்பதே முறை. அஸ்தினபுரியின் ஒரே மகளின் முதல் மகன். இந்நகராளும் கோல் அவன் கையிலும் ஒன்று இருக்கும் என்றார். தாங்கள் இன்னமும் மைந்தனை பார்க்கவில்லை அல்லவா என்றான் கர்ணன். தாங்கள் அவர் அவன் தலையை தட்டி, நீ சொல்ல வருவதை அறிவேன். என்னிடம் முதுநிமித்திகர் வந்து சொன்னார். தெய்வங்களை துணை நிறுத்தி கங்கணமும் கணையாழியும் அளித்த பின் மைந்தன் என் கைத்தொட வந்தால் போதும். ஆம், அதுவே முறை என்று நானும் சொன்னேன். இன்னமும் விதுரனுக்கு இது தெரியாது. அவனிடம் நீ உளறி விடாதே, சினம் கொண்டு எழுவான் என்றார். கர்ணன் அவர் தொடையை இன்னொரு கையால் தொட்டான். என் தீயுள் என்னுடன் செல்ல வேண்டும் மைந்தா. நினைக்கவே சமயங்களில் நெஞ்சு நடுங்கும். கண் என்பது எத்தனை நுணுக்கமானது. இரு மெல்லிய மலர்களவை. இன்மது ததும்பி விளிம்பு நிறைந்து நிற்கும் இரு கோப்பைகள். இந்நகரமோ எங்கும் கூறியவற்றை நிறைத்து வைத்துள்ளது. அம்புகள், வேல்கள், கூர் விளிம்புகள். இளையோர் களைவெறு கொண்டு கூத்தாடுகிறார்கள். கண்களை அவர்கள் எண்ணுவதே இல்லை. அவர் புன்னகைத்து, எண்ணினால் நான் இவர்கள் எவரையும் அரண்மனை விட்டு வெளியே செல்லவே விடமாட்டேன் என்றார். திருதராஷ்டிரரின் கைகள் கர்ணனின் தலைமேல் அழுந்தி குழல் சுருள்களை விரல்களில் சுற்றி நீவி இறங்கி செவிமடல்களை பற்றி மெல்ல இழுத்து தோளில் படிந்து புயம்பரை தடவிச் சென்று திரண்ட பெருந்தசை புடைப்பில் எழுந்து கிளை விரித்து இறங்கிய நரம்பை யாழ் நரம்பென மீட்டி கழுத்தெலும்பின் படகு விளிம்பை தடவி குரல் வளை முழையை மெல்ல வருடி மேலேறின. கன்னங்களில் அடர் மயிர் பரவலை, கூர்கொண்டு நின்ற மீசையை, வளைவற்ற நேர் மூக்கை, கீழே அழுந்திய சிறிய உதடுகளை தொட்டு சென்று கண்களை அடைந்ததும் தயங்கின. இரு வழிகளையும் மாறி மாறி தொட்டு எதையோ தேடின. புதைத்திட்ட முட்டை நோக்கி முகர்ந்து வரும் கடலாமை, எங்கோ மறந்திட்ட புதையலை தேடும் விழி எழுந்த உலோபி. நெற்றியை, மறுசெவியை, மறுதோளை, மார்பின் மயிரற்ற கரும் பளிங்கு பிளவு பலகை பரப்பை, மீண்டும் கழுத்தை, உதடுகளை, மீண்டும் கண்களை,
மரக்கட்டை என கடுமை கொண்ட பெரிய விரல்கள் அவன் கண்களை மிக மென்மையாக தொட்டன. அவர் பெரும்பாலும் கண்களை தொட்டு நோக்குகிறார் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். கண்களை தொட்டு அவர் தேடுவது என்ன? ஒளியின் மே அறியும் ஒளியையா? மூத்தவனே என்று நீள் மூச்செறிந்து தனக்குள் என அழைத்தார் திருதராஷ்டிரர். மூடிய அறைக்குள் எழும் காற்றொலி போல அது கேட்டது. சொல்லுங்கள் தந்தையே என்றான். நீ இங்கிரு என்றார். ஆம், ஆணே என்றான் கர்ணன். நீ இளையவனுடன் இரு. இங்கு அவன் நிலை அழிந்திருக்கிறான். மகிழ்ந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது என்றான் கர்ணன். ஆம், மகிழ்ந்திருக்கிறான். ஆனால் சத்திரியன் மகிழ்ந்திருக்கலாகாது மைந்தா. அவனுள் இருப்பவை தசை புடைத்த பெரும் புறவிகள். ஒவ்வொரு நாளும் 100 காதம் ஓடினால் மட்டுமே அவை நின்று உறங்கி விழிக்க முடியும். அரசாள்வதில் அவனுக்கு விழைவில்லை. இங்கு அவனை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை என்றார் திருதராஷ்டிரர். இல்லை, அவர் என கர்ணன் சொல்லத் தொடங்க கையசைத்து தடுத்தார். நான் அறிவேன். அவை அமர்ந்த அவன் முன் விழி நீர் விடும் முதல் மனிதனுக்கு சார்பாக தீர்ப்பளித்து விடுகிறான். இரு தடம் நோக்கி நடுநிலை கொள்ள அவனால் முடியவில்லை. கண்ணீருக்கு இறங்குபவன் அரசனாக முடியாது. நீதியால் தண்டிக்கப்படும் குற்றமிழைத்தோறும் விழி நீர் விடக்கூடும். பிழை செய்து உளம் நொந்தவரும் விழி நீர் விடுவார்கள். வென்று செல்ல வேண்டும் என்று வெறி எழுந்தவரும் பிறரை உண்டு கடக்க விழைவு கொண்டோரும் விழிநீர் விடுவார்கள் என்றார் கர்ணன். நானும் விழிநீரை கடக்க இயலாதவன் தான் அரசே என்றான். அதை நான் அறிவேன். ஆனால் நீ கதிரவன் மைந்தன். அனைத்தையும் கடந்து சென்று உண்மையை தொடும் ஒன்று உன் கண்களில் உள்ளது. கர்ணன். இங்கிருக்கிறேன் அரசே. ஆனால் பானுமதி உள்ளவரை இவ்வரசு முறையான கோலால் தான் ஆளப்படும் என்றான். ஆம், இங்குள்ள அரசை பற்றி நான் எவ்வகையிலும் கவலை கொள்ளவில்லை. விதுரனும் பானுமதியும் இருக்கையில் கோலாளும் அரச திருவும் சொல்லாளும் அருந்தவத்தோனும் இணைந்திருப்பதற்கு நிகர். நான் துயருறுவது என் மைந்தனை குறித்து மட்டுமே. கர்ணன் அவ்வுணர்வு நிலையை மாற்ற விரும்பி திரும்பி அசைவிழந்து அமர்ந்திருந்த இளைய கௌரவரை நோக்கி புன்னகைத்து, இவர்கள் இவ்வண்ணம் இருக்க முடியும் என்பதை என்னால் எண்ணக்கூடுவதில்லை என்றான். இவர்கள் எப்போதும் இப்படித்தான் என் முன் இருக்கிறார்கள். இங்கு நுழைகையிலேயே ஆழ்ந்த அமைதி கொண்டு விடுவார்கள். வெளியே இவர்கள் ஓசையும் கொப்பளிப்புமாக இருக்கிறார்கள் என்கிறார்கள். நான் அறிந்ததில்லை என்றார் திருதராஷ்டிரர். துஷ்கிரமா, இப்படி வா என்றார். 1.5 வயதான துஷ்கிரமன் எழுந்து அருகே வந்து அவர் கால்களை தொட்டு சென்னி சூடி, வணங்குகிறேன் முது தந்தையே என்றான். அவனை அவர் ஒற்றை கையால் புயம் பற்றி தூக்கிச் சுழற்றி தன் தோளில் அமர்த்தி கொண்டார். அவன் அவர் தலையை தழுவியபடி மயங்கி அமர்ந்திருந்தான். அதோ இருப்பவன் துர்லபன். அவன் அருகே துஷ்பிரபன் என்றார் கர்ணன். இவர்களின் பெயர்கள் எவராலும் முற்றிலும் நினைவில் கொள்ள முடியாதவை என்கிறார்கள். ஏன்? அனைவர் பெயரும் நன்கு தெரியும். அவர்களின் காலடி யோசையை, உடல் மனத்தை, குரலை என்னால் அறிய முடியும். ஏன், நெஞ்சோடு சேர்த்தால் அவர்கள் குருதி துடிப்பை கூட என்னால் அடையாளம் காண முடியும். கர்ணன் சிரித்து, ஹஸ்தினபுரியில் இம்மைந்தரை அடையாளம் காணும் ஒரே மனிதர் தாங்களே. திருதராஷ்டிரர். நானே 100 என 1000 என பெருகி இங்கு நிறைந்திருப்பதாக சூதர்கள் பாடுவதுண்டு. என் உடலை நானே தொட்டறிவதில் என்ன வியப்பு? இளமையில் நான் முதலில் அறிந்தது என் உடலைத்தான். என் அன்னை என் கையை பற்றி என் காலில் வைத்து, கால் என்றாள், விரல் என்றாள், நகம் என்றாள். அங்கு தொடங்கி 1000 முறை தொட்டு தொட்டு என்னை நான் அறிந்தேன். மானுடரெல்லாம் ஆடி நோக்கியே தங்களை ஆளென அறிகிறார்கள் என்கிறார்கள். என் விரல்களில் உள்ளது நான் என வகுத்து கொண்ட இது. ஓய்ந்திருக்கையில் இசையறியாதோன் பேரியாழே என என்னை நானே தொட்டு தொட்டு மீட்டிக் கொள்வேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் என் உடலை நானே தொடுவது எனக்கு சலிக்கவில்லை. கர்ணன் மைந்தரை நோக்கி அருகே வரும்படி கையசைத்தான். அவர்கள் மெல்லிய அலையென அசைந்து எழுந்து ஓசையின்றி ஒழுகி திருதராஷ்டிரரை சூழ்ந்து கொண்டனர். அவர் கை நீட்டி ஒவ்வொருவரையாக அணைத்து அவர்களின் பெயர்களை கூறினார். இவன் மகாவீரியன். இவன் பிறந்த அன்று நல்ல மழை. ஏற்றறைக்கு சென்று இவனை பார்க்க விழைந்தேன். ஏனெனில் நான் பிறந்த அதே நாளிலும் கோளிலும் பிறந்தவன் இவன். அவர் காலை பற்றி நின்ற சிறுவன் ஒருவனை கையால் தூக்கி மடியில் அமர்த்தி, இவன் பெயர் ஊஷ்மளன், 18வது மைந்தன்.
சலனுக்கு அரக்கர் குலத்தரசி காளிகையில் பிறந்த குழந்தை என்றார். கர்ணன் சிரித்து, நண்டு குஞ்சுகள் அன்னையின் உடலை கவ்விக்கொள்வது போல் உள்ளது அரசே. நான் இவர்களை கட்டெரும்புகள் என்று சொல்வதுண்டு. விரலை வைத்தால் போதும், அவர்களே ஏறி மூடிக்கொள்வார்கள். கைகளை நீட்டி அவர் ஒவ்வொருவர் கன்னங்களையாக தொட்டார். அவை இரு தவிக்கும் ஆமை முகங்கள் என்றாயின. நாவென சொட்டு விரல் பதைத்தது. ஒவ்வொரு முட்டையாக தோண்டி எடுத்து முகர்ந்து நீள் மூச்சு விட்டு மீண்டும் புதைத்தன அவை. கர்ணன் இயல்பாக விழி திருப்பி நோக்கிய போது அவ்வறைக்குள் பெருந்தூணின் அருகே விழி இழந்த முனிவரை பார்த்தான். அறியாது ஓர் ஒலியை அவன் எழுப்ப திருதராஷ்டிரர் என்ன என்றார். இல்லை அரசே என்ற பின் அவன் மீண்டும் பார்த்தான். அவர் திருதராஷ்டிரரையே நோக்கியபடி அசைவற்று நின்றிருந்தார். அவ்வுருவை தங்கள் இசைக்கலங்களை தொகுத்து உரையிட்டு கொண்டிருந்த சூதர்கள் பார்க்கிறார்களா என்று அவன் திரும்பி பார்த்தான். அவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. அவன் அவர்களை பார்ப்பதைக் கண்டு இருவர் அவனை நோக்கி தலைவணங்கினர். நோக்கை திருப்பி மீண்டும் அவரை பார்த்தான். எங்கோ பார்த்த பேருடல், கொழுத்த பெரும் தோள்கள், பாறையில் நீர் வழிந்த தடம் போல கருமையில் நரை படர்ந்த தாடி, தோளில் புரண்ட வேர்த்தொகை போன்ற சடைக்கற்றைகள், ஓடு விலைக்கு குஞ்சு வெளிவந்து உந்துகையில் பதைக்கும் சவ்வு போன்ற கண்கள். இளையோனே என்றார் திருதராஷ்டிரர். கர்ணன் அவர் கால்களை தொட்டு, நான் மூத்தவன் அரசே என்றார். ஆம், நீ மூத்தவன் என்ற பின் கைகளால் தன் தலையை 3 முறை தட்டினார். என்ன என்றான். இம்மைந்தருடன் இருக்கையில் நான் உவகை கொண்டு நிலை மறந்தாட வேண்டுமல்லவா? அதுதானே உயிர்களுக்கு இயல்பு. நான் குலம் உழைக்கும் பிரஜாபதி அல்லவா? கர்ணன் ஆம் என்றான். ஆனால் நானோ எப்போதும் நிலை அழிகிறேன். இப்போது கூட அறியாத ஆழத்தில் என் நேர்மை நலுங்குகிறது. மிக தொலைவிலிருந்து எவரோ என்னை நோக்குவது போல் உணர்கிறேன். இரு நோக்கற்ற விழிகள். அவர் கைகளை வீசி, இந்த உளமயக்கிலிருந்து என்னால் தப்பவே முடியவில்லை என்றார். நீள் மூச்சுடன், இசை என்னை சூழாது இம்மைந்தருடன் சற்று நேரம் கூட என்னால் இருக்க முடியவில்லை. இதோ பெருகி நிறைந்திருக்கிறேன். ஆனால் இவர்களிடம் களியாடியதில்லை, காணாடச் சென்றதில்லை, நீர் விளையாட்டில் ஈடுபட்டதில்லை. அருகே நின்ற ஒருவனை பிடித்து, இவன் பெயர் தீர்க்க நேத்திரன், குண்டாசியின் மைந்தன், மிக மிக தனிமையானவன், என்னை போன்று என்றார். கர்ணன் மீண்டும் அவரை நோக்கியபடி நின்று கொண்டிருந்த விழி இழந்தவரை பார்த்தான். அவரில் திருதராஷ்டிரரை போன்ற சாயல் இருந்தாக வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவர் வாழ்நாளில் ஒரு முறையேனும் உடற்பயிற்சி எதையும் செய்தவர் போல் தோன்றவில்லை. குனித்த தோள்களும் தசை முழுத்த கைகளும் பெரிய வயிறும் புடைத்திருந்த தொடைகளும் என தெரிந்தார். ஏனோ நான் இப்போது அவனை பார்க்க விழைகிறேன் என்றார் திருதராஷ்டிரர். நடுங்கும் குரலில், யாரே என்று அவன் கேட்டான். துவாரகையின் தலைவனை. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் இங்கிருந்தால் எழுந்து சென்று அவன் கைகளை இறுக பற்றி கொள்வேன். இதெல்லாம் ஏன் என்று கேட்பேன். கனி நிறைந்த மரம் அஞ்சுவது எந்த காற்றை? பின்பு உறக்க நகைத்து கையால் தன் இருக்கையின் பீடத்தை அடித்து, பொருளற்ற சொற்கள், ஒரு பொருட்டுமற்ற துயரம், ஏன் இதை அடைகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருவேளை துவாரகையின் தலைவன் இருந்தால் என் விழியின்மை அது என்று என்னை எள்ளி நகையாடவும் கூடும் என்றார். இல்லை அரசே, இம்மைந்தர் பெருக்கு எவருக்காயினும் சிந்தையை அழிக்கும். தீவிழிகள் படலாகாது என்றும் தீயுள் தின்னலாகாது என்றும் தந்தை மனம் பதைப்பது மிக இயல்புதானே என்றான் கர்ணன். தன் தலையை ஓசையழ மீண்டும் அடித்து திருதராஷ்டிரர் பற்களை காட்டினார். தலை குடைகிறது மூத்தவனே. முன்பொரு நாள் இங்கு ஒரு சூதன் பாடினான். தவளை 1000 முட்டைகளை இடுகிறது. தன் உடலின் கொழுப்பு படலத்தால் அவற்றை ஒன்றென பிணைத்து நீரில் பறக்க விடுகிறது. நானும் அவ்வண்ணமே என்றான். இங்கு என் குருதி நுரைத்தெழும் இசையால் இவர்களை பிணைத்திருக்கிறேன் என்றுதான் அவன் சொல்ல விரும்பினான். நானோ 1000 தவளை முட்டைகளில் வால் நீண்டு கால் முளைத்து தாவி கரையேறி நின்றிருக்கும் நல்லூர் கொண்டவை எத்தனை என்று எண்ணி அஞ்சினேன். பெருமூச்சுடன், இவ்வச்சம் அன்று தொடங்கியதாக இருக்கலாம் என்றார். கர்ணன், ஆம் அரசே, ஆனால் அது பொருளற்ற அச்சம். அதை தங்கள் கல்வியாலும் பட்டறிவாலும் கடந்து போக வேண்டியதுதான்.
என்ற பின் மீண்டும் திரும்பி நோக்கினான். அவனை ஒரு பொருட்டென்றே எண்ணாதவர் போல் அம்முதிய முனிவர் திருதராஷ்டிரரையே பார்த்து கொண்டிருந்தார். வெய்யோன் 37வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.